ஓகே வாங்க. அடுத்த அப்டேட்ஸ் நம்மளுடைய கத்திரிக்காய். ஒரு 4, 5 செடி தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப காய் வச்சிருக்கு. ஏதோ ஒரு சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவ பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த ஓரங்கள்ல கொஞ்சம் தக்காளிலாம் வச்சிருக்கோம். அது 1, 2 இப்ப தான் பழுத்து வந்திருக்கு. இதுவுமே ஒரு 2 செடி, 3 செடி இந்த மாரி தான் இருக்கு. ஸோ இங்க பாருங்க நெறைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு காமிக்கணும் உங்களுக்கு. இங்க வந்து எங்க பார்த்தாலும் கொட்டி கிடக்குது இல்லையா? இந்த பூக்கள். இது என்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரையோடைய பூக்கள். ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இங்க தாங்க நம்மளுடைய தோட்டத்தில தான் இப்படி அனாவசியமா கொட்டி கிடக்கு. ஆனா இந்த கீரைய ஒரு ஆர்கானிக் கடையில நான் வந்து பார்த்தேன். ஒரு பாக்கெட் போட்டு இந்த வந்து விக்கிறாங்க. இந்த பூவுல அவ்ளோ பயன்கள் இருக்கு. இத வந்து பொரியலாவோ அல்லது குழம்புக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா இதுவரைக்கும் நான் பயன்படுத்தினது கிடையாது. நீங்க யாராவது இந்த பூவ வச்சு பொரியல், இல்ல வேற ஏதாவது செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அந்த ரெசிபிய நம்மளோட சேனல்ல இன்னொரு நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம்.